உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல நம்ம எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, திருமாவர்களுக்கு விரிக்கப்பட்ட வலை. அந்த திருமாவர்கள் என்ன பண்ணீங்கன்னா அப்படியே வலை உரிச்சிருக்கிறாங்க. ஆனா அவர் தான் கழுவுற மீன்ல நழுவுற மீனாச்சே. அதனால இவங்க செட் பண்ற நரேட்டிவ்களுக்குள்ள அவர் சிக்கவே மாட்டார் ஒருபோதும். சோ அண்ணன் திருமாவர்களுக்கு விரிக்கப்பட்ட வலை. அதே மாதிரி ஜோக்கரான செல்வ பெருந்தகையும் அதே மாதிரி நெல்சன் சேவியர் இவங்க ரெண்டு பேர்த்தையுமே ஜோக்கர் ஆக்கியிருக்கிறாங்க. அது யார் ஆக்கியிருக்கா அப்படின்னா, பாமகவுடைய தொண்டர்கள் ஜோக்கராக மாத்தி இருக்கிறாங்க. ஸோ அந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பெருவள்ளுதியின் இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம். இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். அண்ணன் திருமாவர்களுக்கு விரிக்கப்பட்ட வலை, ஜோக்கரான செல்வ பெருந்தகை மற்றும் நெல்சன் சேவியர், பாமகவினர் செய்த சம்பவம். இந்த டாபிக்ல தாங்க இன்னைக்கான காணொலியை பார்க்க போறோம். இந்த டாபிக்கை நம்ம கொஞ்சம் டீகோடிங் பண்ணி பேசுவதாக இருந்தா, கடந்த காலங்களில் ஒரு 4 வாரத்துக்கு முன்பாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு வங்கிகள் அதல பாதாளத்தில் சரிந்து கொண்டிருக்கின்றது. ஆனா திமுகவுடைய வாக்கு வங்கி சரிதா? என்னடா சும்மா அடிச்சு விடுறாங்க கேக்குறீங்களா? நான் சொல்லலைங்க, திராவிட முன்னேற்ற கழகமே சொல்லி இருக்குது. நெல்சன் சேவியரே சொல்லியிருக்கிறாரு. யாரு? இந்த பத்திரிகையாளர் நெல்சன் சேவியர் அவரே சொல்லியிருக்காரு. அதே மாதிரி செல்வ பெருந்தகையும் கூட சொல்லியிருக்கிறாரு, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு வங்கிகள் சரிந்து கொண்டிருக்கின்றது. ஏன்னா நீங்க சமீபத்தில் எடுத்துங்க, செல்வ பெருந்தகை எங்க போனாரு? நம்ம மருத்துவர் ராமதாஸ் அவருடைய வீட்டுக்கு போனாரு. கேட்டா என்ன சொன்னாரு? நான் ஒரு மரியாதை நிமித்தமா நான் போய் சந்திச்சேன். அரசியல் கணக்கு வழக்குகள் பற்றி நான் பேசல, கூட்டணிகளை பத்தி நான் பேசல, நான் திமுகவுடைய பிரதிநிதியா வரல நானு அப்படின்ற மாதிரி உருட்டினாரு. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, பாமகவை திமுகக்குள்ள கொண்டு வருவதற்காக வேலை பார்ப்பதற்காக தான் செல்வ பெருந்தகை மருத்துவர் ராமதாஸ் போய் பார்த்தாரு. சரிங்களா? இது ஒரு சம்பவம். அதே மாதிரி நெல்சன் சேவியர் என்று சொல்லப்படுகின்ற பத்திரிகையாளர், அந்த பத்திரிகையாளர் அண்ணன் திருமாவர்கள்ட்ட பேட்டி எடுக்கிறப்பையும் சரி, அதே மாதிரி எஸ் பாலாஜிட்ட பேட்டி எடுக்கிறப்பையும் சரி, அவர் சொன்ன வாக்கியம் என்ன அப்படின்னா, பாஜகவை எதிர்ப்பதற்காக, தனிமைப்படுத்துவதற்காக நாம பாமகவை திமுக கூட்டணிக்குள்ள கொண்டு வர்றதுல விடுதலை சிறுத்தை கட்சிக்கு என்ன தயக்கம் அப்படின்னு சொல்லி நெல்சன் சேவியர் என்ன பண்ணாரு, அண்ணன் திருமாவர்கள்ட்டையும் இந்த கேள்வியை கேட்டாரு, எஸ் பாலாஜியும் கேள்வியை கேட்டாரு. சோ இந்த செல்வ பெருந்தகை கூட்டணிக்காக போன விடையும் சரி, நெல்சன் சேவியர் கேட்ட கேள்வியும் சரி, ரெண்டையும் நீங்க கம்பாரிசன் பண்ணி பாருங்க. அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, விசிகா திமுக கூட்டணியிலிருந்து வெளியே போகக்கூடாது, ஆனா பாமகவும் உள்ளே இருக்க வேண்டும். இதான் இவங்களுடைய முக்கியமான நோக்கம். நல்லா புரிஞ்சுங்க. திமுக விசிகாவை வெளியேற்றணும்னு நினைக்கல, அதே வேளையில பாமகவும் உள்ள இருக்கணும்னு நினைக்கிறாங்க. பாமக உள்ளே வரணும். கடந்த 2021 தேர்தல்ல பாமக இல்லாம தானே விடுதலை சிறுத்தை கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சு அபாரமான வெற்றி பெற்றாங்க திமுக தலைமையில. ஆனா இப்ப 2026 மட்டும் விசிகாவும் உள்ள இருக்கணும், அதே வேளையில பாமகவும் உள்ள வரணும் அப்படின்ற மாதிரி வேலை பார்ப்பதற்கான தேவைகள் என்ன, காரணங்கள் என்ன? அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு வங்கிகள் சரிந்திருக்கின்றது என்று அர்த்தம். புரியுதுங்களா? இது நான் சொல்லலைங்க, நெல்சன் சேவியர் கேட்ட கேள்வியின் அடிப்படையில் பாக்குறப்பையும் அதுதான் உண்மை. அதே மாதிரி செல்வ பெருந்தகை போய் அங்க போய் பேசினாரு, பேச்சுவார்த்தை நடத்தினார் இல்லையா மருத்துவர் ராமதாஸ்ட, இதையும் நீங்க கம்பாரிசன் பண்ணி பாருங்க, அதான் உண்மை. ஏங்க, கடந்த 2021 தேர்தலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலும் சரி, பாமக இல்லாம தானே வெற்றி பெற்றாங்க பெரிய லெவல்ல. இப்ப இருக்கிற இந்தியா கூட்டணி, இப்ப இருக்கிற இதே கூட்டணிகள் பாமக தேவைப்படலையே. ஆனா இப்ப 2026 மட்டும் பாமக தேவைப்படுறாங்க. அப்புறம் என்ன காரணம்? திமுகவுடைய வாக்கு வங்கிகள் சரிந்து கொண்டிருக்கின்றது. சோ எனவே திமுகவை தற்பொழுது பலப்படுத்தி கொண்டிருக்கின்ற கட்சிகள் எதுன்னு பார்த்தோம்னா, அது விடுதலை சிறுத்தை கட்சி, அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகள், இவங்க தான் பலப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, திமுக வாக்கு வங்கியில் சரிந்ததற்கான முக்கியமான காரணம் என்ன பார்த்தோம்னா, விஜய் அவருடைய வருகை, தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவருடைய வருகை. சோ அவருடைய வருகையின் மூலமாக திமுகவுடைய வாக்குகள் தான் தமிழக வெற்றி கழகத்துக்கு போகுது. அதனால திமுகவை மேற்கொண்டு பலப்படுத்துவதற்காக பாமகவை உள்ள கொண்டு வரலாம் அப்படின்ற காரணத்துக்காக தான் நெல்சன் சேவியரும் நம்ம செல்வ பெருந்தகை என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு இடைத்தரகர் வேலை பார்த்தாங்க. அண்ணன் திருமாவர்கள்ட்ட பாமக உள்ள கொண்டு வாங்க என்னங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. செல்வ பெருந்தகை அங்க போய் நான் மருத்துவ ரீதியாக விசாரிக்க போறேன்னு சொல்லி கூட்டணி சம்பந்தமா பேச்சுவார்த்தை பேசிட்டு வந்தாரு. சரி, இதனால எதற்காக சொல்றேன் அப்படின்னா, நீங்க எத்தனை பேரை தூது விட்டு பாமகவை அழைத்தாலும் கூட நாங்க ஒருபோதும் உங்களோட ஒட்ட மாட்டோம்,
அப்படின்னு சொல்லி பாமகவுடைய தொண்டர்களே என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு பதிலடியை வந்து கொடுத்திருக்கிறாங்க. அவங்களுடைய ஒரு செயல்பாடுகள் மூலமாக பதிலடி கொடுத்திருக்காங்க. அந்த செயல்பாடுகள் என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பாக பாமகவுடைய அன்புமணி ராமதாஸ் தலைமையில் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க. 10.5% வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு சம்பந்தமாக ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க இல்லையா? அந்த போராட்டங்கள்ல பாமகவுடைய தொண்டர்கள் என்ன பண்ணிருக்காங்க, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நம்ம மு.க. ஸ்டாலின் அவருடைய படங்களை வந்து கிழித்திருக்கின்றார்கள். அதே மாதிரி உதயநிதி அவருடைய படங்களை கிழித்திருக்கின்றார்கள். சோ இதன் மூலமாக என்ன தெரியுது அப்படின்னா, பாமகவினர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது மிகப்பெரிய கடுப்புல வந்து இருக்கிறாங்க. இதான் நிதர்சனமான உண்மை. நீங்க என்னதான் வந்து எத்தனை பேரை தூது விட்டு அனுப்பினாலும் சரி, பாமக தொண்டர்கள் ஒருபோதும் உங்க கூட கூட்டணிக்கு வர மாட்டாங்க. பாமகவும் கூட்டணிக்கு வராது. பாமக தொண்டர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒருபோதும் வாக்களிக்க மாட்டார்கள். சோ இதன் மூலமா என்ன தெரியுது, இவங்க பார்த்த புரோக்கர் வேலை இருக்கு இல்லையா, அதாவது செல்வ பிறந்தையை வந்து அனுப்பிச்சு விட்ட வேலை, அதே மாதிரி வந்து நெல்சன் சேவியரை விட்டு அப்படியே பேட்டிகள் அப்படியே சூசகமா கேள்வி கேட்டது, இது எல்லாமே உடைத்து இவங்க 2 பேர்த்தையும் ஜோக்கராக மாற்றி வைத்திருக்கிறார்கள் பாமகவுடைய தொண்டர்கள். நீ என்னதான் கூப்பிட்டாலும் சரி நாங்க திமுகவோட வரமாட்டோம் அப்படின்ற மாதிரி இந்த செயல்பாடுகளின் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. பாமக திமுகவோட போகாது அப்படின்ற செய்தி வந்து உறுதியாக இருக்கின்றது. சோ அதனாலதான் அண்ணன் திருமாவர்களுக்கு விரிக்கப்பட்ட வலை அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சேன். அதான் அண்ணன் திருமாவர்களுக்கு வந்து வலையை விரிச்சு நீங்களும் உள்ள இருங்க, பாமக உள்ள வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி வலையை விரிச்சாங்க. ஆனா தலைவரும் சிக்கவே இல்லை. பாமக உள்ள வந்துச்சுன்னா உள்ள இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி நான் டைட்டில் வச்ச மாதிரி செல்வ பெருந்தையையும் நெல்சன் சேவியரையும் பாமக தொண்டர்களே தங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக ஜோக்கரா மாத்தி வச்சிருக்கிறாங்க. இதுல நம்ம ரொம்ப நுட்பமா பார்க்க வேண்டிய ஒரு விடயம் என்னன்னு பார்த்தோம்னா, நான் வந்து உன்னை கோட்டையில சந்திக்கணுமா? எப்படி நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் அவர்கள் நம்ம மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களை பார்த்து நம்மால் என்ன சொன்னாரு, மருத்துவர் ராமதாஸ் அவர்கள், நான் வந்து உன்னை கோட்டையில பார்க்கணுமா, உன்னை கோட்டையில பார்க்கணுமா, அது எனக்கு அவமானமாக இருக்குது அப்படின்னு சொன்னவர் தான் பாமகவுடைய ராமதாஸ் அவர்கள். அவர் எப்படிங்க, அவர் வந்து அவரை ஒரு சாதியவாத ஒரு மனிதருங்க, அவரை எப்படிங்க நீங்க தேர்தல் அரசியலுக்காக உள்ள கொண்டு வர நினைச்சீங்க? இதுவே திமுக மேல வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு விமர்சனம் வந்து இருக்குது. எப்படி நீங்க உள்ள கொண்டு வர நினைச்சீங்க? விசிகா உள்ள இருக்கட்டும், பாமக உள்ள இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எப்படி நினைச்சீங்க? ஒரு சாதியவாத இயக்கம் முதலமைச்சர் உரிமையில பேசுறாரு, ரொம்ப கேவலமா பேசுறாரு. அவரை நீங்க உள்ள கொண்டு வருவதற்கு வேலை பார்த்ததன் மூலமாகவே நீங்க கொள்கை தடுமாற்றம் அடைந்து விட்டீர்கள் திமுக அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்கிற முடியும். நம்ம பாமகவுடைய அன்புமணி அவர்கள் என்ன சொன்னாரு, அவர் ஓப்பனாக சொன்னாரு, சாதி என்பது மிக அழகான சொல்னு சொல்றாரு. சாதி என்பது மிக அழகான சொல் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இப்படி சொல்லுகின்ற நபர்களை நீங்க கூட்டணிகளை கொண்டு வருவதற்காக செல்வ பெருந்தகை, நெல்சன் சேவியர் போன்ற ஆட்களை ஏவி விட்டு வேலை பார்த்தீங்க அப்படின்னா, திமுக வர வர தன்னுடைய கொள்கையை மறந்து, கொள்கையின் மீது இருக்கின்ற நம்பிக்கையை மறந்து சாதியின் மீது பற்று கொண்ட நபராக மாறிக்கொண்டிருக்கின்றது. சாதி சங்கங்களுடைய கூட்டமைப்புகளாக திராவிட முன்னேற்ற கழகத்தை பலப்படுத்தி கொண்டிருக்கின்றது அப்படின்னு நம்ம தான் எடுத்துக்கிற முடியும். எங்க முழுக்க முழுக்க சாதியவாதி கட்சிங்க பாமக. நம்ம மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் சொல்ல, புஜங்களை தூக்கி கொண்டு திருத்திறன் விழித்து கொண்டு குறுகுறுன்னு பாருன்றாரு. நம்மளாம் சத்திரிய வம்சத்தை சார்ந்தவர்கள் குறுகுறுன்னு பாரு அப்படின்னு சொல்றாரு. இப்படி சொன்ன ஒரு நபரு, சாதி வெறியை தூக்கி விட்ட ஒரு நபரு, தூண்டி விட்ட ஒரு நபரு, நீங்க அவரை போய் கூட்டணிக்கு வந்து பரிந்துரை பண்ணி போய் அப்படியே போய் பேசிட்டு வாங்கப்பா, என்னப்பா நீங்க என்ன எவ்வளவு கேவலமா பேசாம பரவாயில்ல, உள்ள கொண்டு வரக்கு வேலை பாருங்கப்பா சொல்லி அனுப்பிச்சு விடுறீங்க அப்படின்னா, திமுக தன்னுடைய கொள்கையை மறந்து சாதியவாதத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது அப்படின்ற மாதிரிதான் பார்க்கப்படுகின்றது. கொள்கைவாதிகளே என்னுடைய கட்சிகளுக்கு வாங்க, கோட்பாடுவாதிகளே என்னுடைய கட்சிகளுக்கு வாங்க, நம்மளாம் பெரியார் இயக்கங்கள், நம்ம சாதியை ஒழிப்போம், மதங்களை ஒழிப்போம் என்று பிரச்சாரம் செய்த திராவிட முன்னேற்ற கழகம் தற்பொழுது சாதி சங்கங்களுடைய கூட்டமைப்புகளை நம்பி கட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றது. இதான் நிதர்சனமான உண்மை. இல்லைன்னா அவங்க பாமக கூப்பிட்டுருப்பாங்களா, உள்ள வாங்க கூப்பிட்டுருப்பாங்களா? சோ அந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கை தடுமாற்றங்கள் அடைந்து கொண்டிருக்கின்றது. ஆனா இவங்க எவ்வளவுதான் நரேட்டிவ் செட் பண்ணாலும் சரிங்க, ஆனா திருமாவர்கள் வந்து அழகா அப்படியே கேரம் போர்டில் அப்படியே பாக்கெட் பண்ற மாதிரி பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கிறாரு. நெல்சன் சேவியர் வச்சும் கேட்டாங்க, ஏங்க பாமக உள்ள வருவங்க என்னங்க பிரச்சனை? பாமக வந்தா ஒருபோதும் நான் இருக்க மாட்டேன். நமக்கு தெரிஞ்சே வந்து இந்த மாதிரி தூது விடுறாங்க அப்படின்னா அண்ணன் திருமாவளவன்ட்ட மறைமுகமா எத்தனை தூது விட்டுருப்பாங்க. பாமக உள்ள வச்சுக்கிறவங்க, திரும்ப நீங்க வெளியே போகாதீங்க அப்படின்ற மாதிரி எத்தனை தூது விட்டுருப்பாங்க. ஆனா அவங்க செட் பண்ற நரேட்டிவ்கள் எல்லாத்தையுமே அடித்து உடைத்த அண்ணன் திருமாவர்கள் ஒரு கொள்கைவாதி, பாமக உள்ள இருந்துச்சுன்னா இருக்க மாட்டேன், நான் ஒரு கொள்கைவாதி அப்படின்ற மாதிரி நிரூபித்திருக்கின்றார் அண்ணன் திருமாவர்கள்.
ஸோ அதனால வந்து தேர்தலுடைய அரசியல் களம் எப்படி மாறப்போகின்றது அப்படின்னு தெரியவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்கு வங்கிகள் சரிந்துள்ளது அப்படின்றது நிதர்சனமான உண்மை. 2021 இருந்த அதே கூட்டணி 2026 ஃபேஸ் பண்ண முடியல அப்படின்னா காரணம் விஜய் அவருடைய வருகையின் மூலமாக திமுக ஓட்டுகள் சரிந்துள்ளது அப்படின்றதும் நிதர்சனமான உண்மை. ஸோ ஆக மொத்தத்துல திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சிகளை நம்பிதான் உள்ளது. இவங்க சமூக வலைத்தளம் உட்காந்து உருட்டுற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் யாருமே இல்லாம நாங்க வெற்றி பெறுவோம் அப்படிலாம் சான்ஸே கிடையாது. வரலாற்றுல திராவிட முன்னேற்ற கழகம் இது நாள் வரைக்கும் தனித்து நின்று வெற்றி பெற்றது கிடையாது. அவங்களுடைய வாக்கு வங்கியில் எவ்வளவு அவங்களுக்கே தெரியாது. மற்ற கட்சியில் சொல்லுவாங்க, ஆனா திமுகவுக்கே தெரியாது. இந்த ஒரு அரசியல் தான் தற்பொழுது போய்கொண்டிருக்கின்றது. அதனால 2026 எப்படி அமையும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். கூட்டணிகள் வேற மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்ற சொல்லியிருக்காங்க. அதையும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.